இப்ப அலிஷாவோட ஞாபகத்திலே ஹீரோ இருக்க இப்படியே ஒரு 6 மாசம் ஓடிடுது. அப்ப அலிஷா ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ஒன்ன தவிர வேற யாருமே இல்ல, சோ பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நீதான் கலந்துக்கணும்னு சொல்ல ஹீரோவும் வேண்டாம் இருப்பா அங்க இருந்து கிளம்பி போறான். அப்ப ஃபங்க்ஷன்ல ரொம்ப உருக்கமா ஹீரோயின்காக ஒரு பாட்டு பாட அதை கேட்ட அலிஷா இவன் நம்மள லவ் பண்றா போலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றா. அப்ப ஹீரோவும் நீ அவனை நம்பாத, நீ என் கூடயே வந்துட்டு சொல்ல அலிஷா டே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தாண்டான்னு சொல்ல ஹீரோவும் அவளை திட்டிட்டு என் மூஞ்சிலே இனிமே முழிக்காதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான். அப்ப ஏர்போர்ட்ல ஐஸ்வர்யான்னு ஒரு ரைட்டரை இவனுக்கு அறிமுகமாகறா. 2 பேரும் நல்லா மனசை விட்டு பேசி பழகுறாங்க. ஐஸ்வர்யா ஒரு டைவர்ஸ் ஆனவ இப்ப இவங்களுக்குள்ள நல்லா செட் ஆகி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்ப ஒரு நாள் அலிஷாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஐஸ்வர்யாவோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்பேத்த அவ சிரிக்கிறா, இவன் இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கானேட்டு. அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் லண்டன் வர போறேன்னு சொல்ல ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றான். ஹீரோ வீட்டுக்கு வந்து அலிஷாவும் ஐஸ்வர்யா கண்களை பார்த்தே அவ ட்ரூவா தான் ஹீரோ லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறா. அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அலிஷா கிளம்ப ஐஸ்வர்யா ஹீரோ கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஏன் என்னாச்சுன்னு ஹீரோ நம்ம ஷாக்கிங்கா கேட்க உன்னோட கண்கள்லயே தெரியுது நீ அலிஷாவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு, பட் அது என்ன பார்க்கும்போது தெரியல, ஆனா நான் உன்ன ரொம்பவே ட்ரூவா லவ் பண்றேன்னு சொல்லிட ஹீரோ மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் கெரியர் ஒண்ணுட்டு இருக்க கொஞ்ச நாள்ல அவன் பெரிய சிங்கராவும் மாறிடுறான். ஒரு நாள் பப்ல அலிஷாவோட ஹஸ்பண்டை மீட் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுட்டு. அது மட்டும் இல்லாம அவள் லண்டன்ல தான் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஓகே இனி நம்ம ரூட் கிளியர்ன்ட்டு அவளை எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான், பட் முடியல. அப்ப அலிஷாவோட ஃபேவரட் பிளேஸ் ஒண்ணு லண்டன்ல இருக்கும். அவ சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அங்கதான் வருவா. அதனால ஹீரோ அலிஷாவுக்காக அந்த இடத்துலயே கொற்ற பண்ணின்னு கூட பார்க்காம 2-3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா அவளும் அங்க வரா. அவளை பார்த்து ரொம்பவே சந்தோஷமான ஹீரோவும் அவ கழுத்தை பிடிச்சி இங்க வர உனக்கு இவ்வளவு நேரமான குழந்தை மாதிரி சண்டை போட. அப்ப அவ கேப்ப கழட்டும் போது அவ மொட்டை அடிச்சிருக்கா. அப்பதான் அவளுக்கு கேன்சர் இருக்கணும், கொஞ்ச நாள்ல சாக போறான்னு தெரிய வந்து அவளை சமாதானப்படுத்தாம அவன் மூலையில உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அப்பவும் அலிஷா தான் வந்து அவனை சமாதானப்படுத்துறா. அன்னையில இருந்து அவளை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறான். இப்பவாது நம்ம காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோ சொல்ல டே எப்பவுமே நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தாடான்னு சொல்ல அவன் கடுப்பாகி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மனசை மாத்திக்கிட்டு அங்க வந்து பார்த்தா அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்தியா போக போறேன்ட்டு ஃபிளைட் ஏறிட்டா. இவனும் அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போனா அவ ஃபிளைட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ட்டு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போறாங்க. அதை பார்த்து பதறி போன ஹீரோவும் வழக்கம் போல அல்ல அவ டே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரும், ஐ லவ் யூன்ற மாதிரி ஐ ஃப்ரெண்ட் யூன்னு சொல்ல அவனும் ஐ ஃப்ரெண்ட் யூன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லாம கதையை முடிச்சிடுறாங்க.